கண்மணி அன்புடன் அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, அன்போட அப்பா ராஜசேகர் வந்து அவங்க அம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அந்த மெம்பர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி வந்து அன்பு தான் வந்து தலைவராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ கூட நீ எனக்காக பேசவே இல்லைல்ல, உனக்கு அப்புறம் வந்து அந்த தகுதி எல்லாமே எனக்கு தானே இருக்குது, அப்போ எனக்கு தானே அந்த போஸ்டிங் கிடைக்கணும், அப்படி இருக்கப்போ எப்படி அன்புக்கு போகலாம், அவங்க அவ்வளோ தூரம் சொல்கிறாங்க, நீ ஒரு வார்த்தை கூட எனக்காக பேசலன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது, எனக்கும் நீ தான் வந்து தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை, ஆனால் அவங்களாம் வந்து முடிவு பண்ணிவிட்டு யார் மெஜாரிட்டியாக சொல்லியிருக்காங்களோ அதை வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, நான் வந்து இதை வந்து மறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பி வந்து சொல்கிறாங்க. அப்போதைக்கு நான் போய் இந்த முடிவில் வந்து ஏதாவது மாற்றம் சொன்னால் வந்து நான் வந்து தப்பு பண்ண மாதிரி என் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைப்பாங்க. நான் வந்து பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைப்பாங்க. அதனால தான் நான் அந்த இடத்துல ஒன்றுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ராஜசேகரோட அம்மாவும் சொல்லுவாங்க. அதனால ராஜசேகர் பார்த்தீங்க அப்படின்னா பதவியேற்பு விழாவில் அன்பு குடிக்கிற ஜூஸில் வந்து போதை மருந்தை கலந்துருவாங்க. அதனால அன்பு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் முழுக்க போதையிலே இருப்பார். ஸ்டேஜில் ஏறி கூட பாட்டு போடுங்க நான் டான்ஸ் ஆடுன்னு சொல்லிட்டு போதையில் சொல்லுவார். யாருக்குமே ஒன்றுமே புரியாது. அன்பு ஏன் இப்படி நடந்துக்கிறாரு, ஏன் இப்படி குடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவரை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. பதவி ஏற்பு விழாவும் ராஜசேகர் நினச்ச மாதிரி உருப்படியாக நடக்கவே நடக்காது. வீட்டில் போய் கண்மணி அன்பு கிட்ட காலையில் விசாரிக்கும் போது நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு குடிச்சிட்டே வரலை அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் நான் பார்ட்டிக்கு வந்துமே குடிக்கலை, அப்படி இருக்கும்போது எப்படி வந்து நான் குடிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அன்பு சொல்லவும் கண்மணிக்கு ரொம்பவே டவுட் ஆயிரும். இதில் வேறு ஏதோ இருக்குது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கண்மணி ட்ரை பண்ணுவாங்க. கண்மணி ராஜசேகர் பண்ண வேலையை கண்டுபிடிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.